இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். நம்முடைய தேவனால் கூடாதது எதுவும் இல்லை. அழகான பாட்டு கேட்டோம். இதுக்கு காரணமாக இருப்பது சிலுவை. சிலுவைன்றத நம்ம பல கண்ணோட்டத்தில் நம்ம பார்த்து வரோம். ஆனால் நம்ம இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் இருக்கும்போது, கிறிஸ்துவுக்குள் நான் வாழும்போது, கிறிஸ்தவனாக நான் இருக்கும்போது, கிறிஸ்து எனக்குள் வாழும்போது, இப்படி பல கண்ணோட்டத்தில் பார்த்தாலும் இதற்கு மையமாய் இருப்பது சிலுவை. சிலுவையின் மூலமாக தான் பெருத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். சிலுவையின் மூலமாக நம்ம கடந்த 3 வாரங்களாக எதை இழந்து போனோமோ அதை பெற்றுக்கொள்கிறோம். இழந்து போன மகிமையை பெற்றுக்கொள்கிறோம். இழந்து போன ஆசீர்வாதத்தை நாம் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம். இழந்து போன அனைத்தையும் நாம் என்ன செய்கிறோம்? திரும்ப பெற்றுக்கொள்கிறோம். இழந்து போன தேவனது பிரசன்னத்தையும் திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்போனா சொல்லிகிட்டே வரலாம். இதையே பேசிகிட்டு இருந்தாலே நம்ம செய்தி முடியாது. நம்ம வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்து போனோமோ அந்த எல்லாவற்றையும், தைரியத்தை இழந்திருந்தால் தைரியத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். சமாதானத்தை இழந்திருந்தால் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். மகிழ்ச்சியை இழந்திருந்தால் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளுகிறோம். சொல்லிகிட்டே போகலாம். இந்த உலகத்தில் எதெல்லாம் பணம் கொடுத்து வாங்க முடியாதோ அதையெல்லாம் சிலுவை நமக்கு திரும்ப கொடுத்து விட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷனுக்கு பருத்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்து மனிதனுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை அனைத்தையும் உருவாக்கி அதற்கப்புறம் தான் கடைசி நாளில், அதாவது 6வது நாளில் தான் மனுஷனை உருவாக்குறார். நம்ம அடிக்கடி பார்க்குறோம் இல்லையா? உலகம் இருட்டாக இருக்கும்போது மனுஷனை உருவாக்கலை, வெளிச்சத்தை கொடுத்து உருவாக்குறார். உலகம் ஒரு அலங்கோலமாக தண்ணியும் நிலமும் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் எல்லாம் கலந்து இருக்கும்போது மனுஷனை உருவாக்கலை. தண்ணியை தனியாக பிரித்து, நிலத்தை தனியாக பிரித்து, அந்த வெறுமையாக இருந்த நிலத்தில், வெறுமையாக இருந்த ஆகாய விரைவில் நிறைவெல்லாம் உண்டாக்கின பிற்பாடு தான் சர்வ ஞானியான நம்முடைய தேவன் மனிதனை உருவாக்குறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனிதனுக்கு என்னெல்லாம் தேவையோ, எப்போ உருவாக்கும் போது மட்டும் இல்லை, இன்னைக்கும் மனிதனுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை அனைத்தையும் நிறைவாய் உருவாக்கிட்டார். ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்களேன். ஐயோ, நான் மூச்சு விட இன்னுமே ஆக்சிஜன் இல்லை, கட்டுப்பாடு வந்துருச்சு அப்படின்னு யாரும் சொல்கிறதுக்கு இல்லை. நிறைவான காற்று சுவாசிக்க உருவாக்கிட்டார். தண்ணீர், நிறைவான தண்ணீர். அப்போ பஞ்சம் வருகிற போது மனுஷன் அதை தடை பண்ணுகிறதுனால் வருகிறதே தவிர தேவன் சிருஷ்டித்ததில் என்ன இல்லை, குறைவே இல்லை. அப்போ நிறைவான ஆசீர்வாதத்தோடு உருவாக்கப்பட்ட மனிதன் அதை இழந்து போகிறான். அது நமக்கு தெரியும் இல்லையா? அது இழந்து போனதுனால தான் திரும்ப எதையெல்லாம் இழந்து போனானோ மனிதன், அதையெல்லாம் தேவன் திரும்ப கொடுக்கிறார். அதை கொடுப்பதற்கு அது அச்சாணியாக, ஆதாரமாக இருந்தது தான் சிலுவை. இந்த சிலுவைன்னு பார்க்கும்போது அதை எப்போ வந்திருக்கும் இந்த சிலுவை? இப்படி பல எண்ணங்கள் சரித்திரத்தின் அடிப்படையில் நீங்கள் யோசித்தீங்கன்னா, உண்மையாகவே சிலுவை என்பது ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட், அவனுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய, அதாவது இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் ஆஸ் அ ஷேம்ஃபுல் டெத், ஒரு வெட்கத்துக்கு உரியதான ஒரு மரணம். ஏன் சொல்கிறோம் நான் வெட்கத்துக்கு உரியதுன்னு? உங்களுக்கு தெரியும். அதை நம்ம வாயில் சொல்லவே கஷ்டப்படுறோம். ஒரு மனிதன் சிலுவையில் அறையப்படும் போது நிர்வாணமாக அறையப்படுகிறான். சரித்திரத்தில் வாசித்து பாருங்க. அப்போ அது வெட்கத்துக்குரிய ஒரு சின்னமாக இருக்கிறது. அண்ட் இட் வாஸ் ஆல்சோ அ ப்ரூட்டல் டெத். அவனுடைய மரணம் எவ்வளோ பயங்கரமாக இருக்கும்னா, அந்த சிலுவையில் அரைஞ்சிடுறாங்க பாருங்க. நீங்கள் கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. அந்த சிலுவையில் அறையப்பட்ட மனிதனுக்கு மூச்சு விட முடியாது. அப்போ மூச்சு விடணும்னா கால் 2ஐயும் ஒன்றா ஆணி அடித்து, அதை ஆழமாக சொல்கிறதுக்கு நமக்கு முடியாது இல்லையா? அதை அடிச்சிருக்கிறனால அந்த வலியோடு தன்னை மேலே தூக்குனாதான் அவனால் மூச்சு விட முடியும். இல்லைன்னா அவனுடைய சரீரம் அப்படியே என்ன செய்து தொங்கிக் கொண்டிருக்கிறது, ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. அதனால் இதுக்கு மேலே அதுக்கு ஆழமாக போக எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு தைரியமும் இல்லை. இதை சிலுவையை குறித்து யோசிக்கும் போது யோசித்து பாருங்கள். ஒரு மனிதன் 6 மணி நேரத்தில் செத்துடலாம்,
இல்லைன்னா அவன் மரிக்கிறதுக்கு 6 நாள் ஆகுமா. அப்படி மரிக்காமல் இருக்கிறவர்கள் அவர்கள் மேலே இரக்கம் கொண்டு அவங்க கால்களை எலும்புகளை முறித்துருவாங்க. எதுக்கு முறிப்பாங்கன்னா, திரும்பி அவங்க உயிர் வாழ்கிறதுக்கு அவங்க என்ன செய்ய முடியாது, அந்த வலியோடு தங்களை மேலே தூக்கி மூச்சு விட அவங்களால முடியாது, எலும்பு முறிக்கப்பட்ட பிற்பாடு. அதனால் எலும்புகளை முறித்து விட. யோசித்து பாருங்கள், எவ்வளோ பயங்கரமான இந்த சிலுவை மரணம் சரித்திரத்தில் இருக்குதா, இல்லை ஏதோ நம்ம கற்பனையான்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா சரித்திரத்தில் இருக்குது. வாஸ்து பார்த்தீங்கன்னா சரித்திரத்தில் அசீரியர்களால் தான் இது முதலாவது வந்ததாக கருதப்படுகிறது. அநேகர் அசீரியர்கள், பாபிலோனியர்கள், இவர்கள் சூப்பர் பவராக வராங்க இல்லையா. உலகத்தையே ஆட்சி செய்கிற அசீரியர்கள் வந்தபோது மிக கொடுமையான காலகட்டம். அந்த இன்டர் டெஸ்டமெண்ட் பீரியடில் நான் உங்களுக்கு காலேஜில் படிக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த காலத்தில் தான் இது முதலாவது வந்ததாக கருதப்படுகிறது. அது எப்போனா கிறிஸ்துவுக்கு முன் 3ஆவது நூற்றாண்டிலேயே, கிறிஸ்துவுக்கு முன்னாலேயே இது வருது. அப்போ அசீரியர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. ரோமர்களுடைய பழக்கத்துக்கு வந்தது கிறிஸ்துவுக்கு முன் 3ஆவது நூற்றாண்டில். ரோமர்களும் இதை என்ன செய்கிறாங்க, அனுசரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அசீரியர்களிடத்துல வந்தது 6ஆவது நூற்றாண்டிலேயே வந்துருச்சு. ஆனால் ரோமர்களுக்குள்ளே அது வரும்போது 3ஆவது நூற்றாண்டில் ரோமர்கள் இதை கையாள ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கையாள ஆரம்பிக்கும் போது அப்போனா சிலுவை மரணம் என்பது சரித்திரத்தில் உண்மையாகவே இருந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவம் யாருக்கு கொடுப்பாங்கன்னா, ஸ்லேவ்ஸுக்கு தான் இதை அடிக்கடி கொடுத்துட்டு வந்தாங்க ரோமர். அவர்களுடைய சிட்டிசன், ரோமன் சிட்டிசனுக்கு என்னன்னு கிடையாது, சிலுவை மரணம் கிடையாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பவுல் அப்போஸ்தலனாகிய பரிசுத்தவானாகிய பவுலுக்கு அவர் தலையை தான் வெட்டுறாங்க. ஆனால் யாருக்கு அந்த மரணம், ஏன்னா அவர் ரோமன் சிட்டிசன். ஆனால் பேதுரு மரிக்கும்போது சிலுவையில் மரிக்கிறார். இதெல்லாம் நமக்கு தெரிந்தது. அப்போது சிலுவை மரணம்னு சொல்கிறது ஒரு ஷேம்ஃபுல் டெத் மட்டும் இல்லை, அது ஒரு ப்ரூட்டல் டெத்தாகவும் இருக்குது. ரோமர்களால் 3ஆவது நூற்றாண்டில் தான் கொண்டு வரப்பட்டது. அப்போ எப்போ சிலுவை மரணம் நிறுத்தப்பட்டதுன்னா, நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரியில் படிப்போம், சர்ச் ஹிஸ்ட்ரியில் படிப்போம், கான்ஸ்டன்டைன்னு ஒருத்தர் வருவார். அவர் வரும்போது தான் சிலுவையின் சின்னம் அவருக்கு கனவுல வருது. அவருடைய ட்ரீமில் வர அந்த சிலுவையை தன்னுடைய ஆயுதத்தில் எல்லாம் போடும்போது அவருக்கு வெற்றி கிடைக்குது. உடனே அவர் என்ன செய்கிறாரு, கிறிஸ்தவர்கள் இடத்துல இருந்து இந்த சிலுவை மரணத்தை முழுவதுமாக நீக்கி விடுகிறார். இந்த பின்னணியை நான் உங்களுக்கு எதுக்கு சொன்னேன்னா, சிலுவை மரணம்ன்றது ஏதோ ஒரு கற்பனைன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. அது ஒரு கற்பனை அல்லம்மா, உலக சரித்திரத்தில் உண்மையாகவே இடம்பெற்றது. இதற்கும் ஆழமான கருத்துக்கள் இதில் காணப்படுகிறது. அப்போ வேதாகமத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது சிலுவைன்ற வார்த்தை வேதாகமத்தில் வருதா, என்னைக்காவது யோசித்திருக்கிறீங்களா? வேதாகமத்தில் வருது. முதலாவது சிலுவைன்ற வார்த்தையை சொன்னது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து சொல்கிற அந்த சிலுவைன்ற வார்த்தை வித்தியாசமான கண்ணோட்டத்தில் அவர் சொல்கிறாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 10வது அதிகாரம் 38வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு சீஷனாய் இருக்க விரும்புகிறவன், என்னுடைய பிள்ளையாய் இருக்க விரும்புகிறவன், கிறிஸ்துவை செல்லுகிறவன் தன்னுடைய சிலுவையை எடுத்து என் பின்னாலே வரணுன்றார். இப்போ சிலுவை, இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் மரிக்க போகிறேனே அதை வச்சு சொல்லலை. அவர் சொல்லுகிற காரியம் வித்தியாசமாக இருக்கிறது. தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னாக வர வேண்டும்ன்றார். இந்த தன் சிலுவைன்றது அடிக்கடி நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? நம்முடைய சுயத்தை ஆண்டவருடைய பாதத்தில் வைக்கிறது. ஆண்டவரே, இனி நான் அல்ல சுவாமி, நீர்தான். நான் அல்லன்னு சொல்கிறது என்ன? சுயத்தை நான் சிலுவையில் அறையிறேனா என்ன? ஏன்னா அதை தான் சிலுவை என்ற வார்த்தை முதலாவது வேதாகமத்தில் இத்தனை ஆண்டுகள் வராதது. பழைய ஏற்பாட்டில் நிழலாட்டமாய் வருகிறது. ஆனால் அந்த வார்த்தை வருகிற முதல் இடம் மத்தேயு 10:38. இப்போ பாருங்கள், இதுக்கு பதில் எப்படி
எப்படி ஆண்டவரே என்னுடைய சுயத்தை நான் சிலுவையில் அறைய முடியும்? இன்னைக்கு பிரசங்கம் அது இல்லை, அதோடைய இன்ட்ரடக்ஷன் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அறிமுகம். அப்போ கடைசியாக இந்த சிலுவைன்ற வார்த்தை வேதாகமத்தில் எங்கே வருது? நீங்கள் பார்த்தீங்கன்னா எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனம். இந்த வசனத்தெல்லாம் திருப்பி வாசித்து பாருங்க. வாசிக்கும் போதுதான் என்னுடைய சுயம், இயேசு கிறிஸ்துவனுடைய சுயத்தை அவர் வச்சிட்டார். யாருக்காக? எனக்காகவும் உனக்காக. எப்படி சுயத்தை இழக்க முடிஞ்சது? ஆண்டவர்கிட்ட கேட்டால், ஆண்டவரே இந்த சிலுவை எப்படி சுவாமி உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிந்ததுன்னா அவர் ரகசியத்தை சொல்கிறாரு. தனக்கு முன்னாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த மகிழ்ச்சியின் பொருட்டு, சந்தோஷம்னு வரும், ஆனால் ஆக்சுவலாக அது உண்மையாக பார்க்கும்போது அந்த ரூட் வேர்ட்லேருந்து பார்த்தா மகிழ்ச்சி. தன்னை தேவனுக்கும் தனக்கும் இருந்த அந்த உறவு எதற்காக சிலுவையில் மறிக்க அந்த நம்ம சுயத்தை ஆண்டவருடைய பாதத்தில் வைக்கும் போதுமா, சுயம்னா என்ன? நம்முடைய விருப்பம், நம்முடைய இஷ்டம், இது எல்லாத்தையும் நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் வைக்கும் போது நமக்கு கிடைக்க போவது மகிழ்ச்சி. அந்த எண்ட் ரிசல்ட்டை பார்க்க கற்றுக்கணும். நம்ம என்ன செய்கிறோம்? மனுஷரா அந்த ப்ரெசண்ட்டில் இல்லைன்னா பாஸ்டில், பழைய காலத்தில் என்ன நடந்தது, இல்லை இப்போ எனக்கு என்ன நடந்துட்டுருக்குது, இதை பார்க்கும்போது நம்முடைய சுயத்தை, இல்லையா, ஆண்டவர் தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு, தன்னுடைய சிலுவைனா என்ன, நான் இந்த சிலுவையை குறித்து ஆழ்ந்து என்னைக்கெல்லாம் நான் யோசிக்கிறேனோ, தியானம் பண்ணுறேனோ, என்னையும் அறியாமல், நம்ம எல்லாருக்கும் அப்படி தான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன், என்னையும் அறியாமல் ஒரு துக்கம் என்னை ஆட்கொள்ளும். மனுஷீக ரீதியில், தெய்வீக ரீதியில் பார்க்கறதுக்கு முன்னால் மனித ரீதியிலப்பா இப்பேற்பட்ட சிலுவையா, இப்பேற்பட்ட முள்முடியா, இப்பேற்பட்ட மூச்சு விடுவதுக்கு உங்களுக்கு இவ்வளோ கஷ்டமான்ட்டு நான் ரொம்ப கண்ணீர் வடிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன். மாம்சீகத்தில் சொல்லுவேன், சுவாமி நீங்கள் ஆண்டவராச்சே, நீங்கள் வேறு ஏதாவது ஒரு வழியை தெரிந்திருக்கலாமே. பேதுரு அப்படி தானே சொன்னார். பேதுரு சொல்லும்போது ஆண்டவர் எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு சொன்னார் இல்லையா. ஆண்டவர் கிருபையா, நான் ஒவ்வொரு தடவையும் ஆண்டவர்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், எனக்கு அது பதிலே கிடைக்காது. இந்த முறை இந்த இதுக்காக ஆயத்தம் பண்ணும்போது, தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட திருப்பி அதே காரியத்தை சொன்ன. ஆண்டவரே இந்த வழி வந்திருக்கக்கூடாது சுவாமி, நீங்கள் ஆண்டவர் தானே, வேறு ஏதாவது ஒரு வழி வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என் ஆழ் மனதில் ஆண்டவர் பேசினார். என்ன சொன்னார் தெரியுமாம்மா? அவர் சொன்னார், ஒருவேளை நான் வேறு வழியை தெரிந்திருந்தா நீ அந்த சிலுவையில் எனக்காக நான் இந்த வழியை தெரிந்து கொண்டு இருக்கிறேன்னு சொன்னால் நீ மரித்திருப்பியா, இந்த பாடுகளை எல்லாம் நீ ஏற்றுக்கிட்டு இருப்பியான்னு கேட்டார். நான் ஆழ்ந்து அந்த நேரத்தில் உலகத்தெல்லாம் அப்படியே மறந்துட்டு ஆழ்ந்த சிந்தனையில் போயிட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இல்லை ஆண்டவரே நிச்சயமாக நான் இதை ஏற்றிருக்க மாட்டேன், இது பயங்கரமான இருக்குதுன்னு. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ உண்மையான வார்த்தையை பேசுகிற, ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்கும்போதும் இந்த வார்த்தையை தான் பேச முடியும். அதனால தான் நான் என்ன செஞ்சேன், நீ மறிக்கிற இடத்துல வேறு வழியே இல்லாததுனால நம்ம எல்லாரும் சிலுவையில் மறிக்க வேண்டிய அந்த தண்டனையை நானே எடுத்துக்கொண்டேன்னாரு. அப்போ எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சது. ஆமாம், இது கொடூர மரணம்தான், ஆனால் சுயத்துக்காக, என்னுடைய சுயத்துக்காக, என்னுடைய ஆசைகள், என்னுடைய விருப்பம், இதையெல்லாம் நான் சிலுவையில் அறையணும்னா நான் என்ன செய்யணும்? எனக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த சந்தோஷத்தின் பொருட்டு. இந்த 2 வசனத்தையும் கம்பேர் பண்ணி வாசித்து பாருங்க. மத்தேயு 10வது அதிகாரம் 38வது வசனத்தையும், எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனம். முதல் சிலுவை என்ற வார்த்தை இங்கே தான் மத்தேயுல தான் வருது. அது இயேசு கிறிஸ்து தான் சொல்றாரு. இறுதியாக வேதாகமத்தில் சிலுவை என்ற வார்த்தை எபிரேயர் புத்தகத்தை ஆக்கியோன் யார் என்று தெரியாது, ஆனால் அநேகர் சொல்றது பரிசுத்தவானாகிய பவுல். அது யாராய் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்ட வார்த்தை. இறுதியாக வருகிற அந்த வார்த்தையில் தனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்தது ஃபியூச்சரை பார்த்தாருமா, என்ன நடக்க போதுன்ற விளைவை பார்த்தார். நம்ம கூட நம்ம சுயத்தை நம்ம வெறுக்கணும்னா
அடுத்து நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். என் சுயத்தை வெறுக்க சொல்றது நான் கஷ்டப்படணுன்றதுக்காக அல்ல, நான் தியாக மனப்பான்மையில் கொண்டு வரணுன்றதுக்காக அல்ல. எனக்கு முன்பாக என்ன நன்மை வைக்கப்பட்டிருக்கிறது, எதிர்காலம் உனக்கும் எனக்கும் தெரியாது. அதுக்காக தான் என்னுடைய சொந்த இஷ்டத்தை வெறுக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்றாரு. சொந்த இஷ்டம் என்று விளங்கி கொள்ள வேண்டும் என்றால் சிலுவையின் தியானம் நமக்கு அவசியம். சரி, இப்ப சிலுவையின் தியானத்துக்குள்ள நம்ம போகும்போது ஆண்டவரே சிலுவைனா என்னான்றது அதிகமாக தியானம் பண்ண சிலுவை என்பதற்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அன்பு என்பதற்கு ஒரு வடிவம் கொடுக்க வேண்டும் என்றால் அது சிலுவை. அழகா இருக்குது இல்லைம்மா? லவ் டுக் த ஷேப் ஆஃப் கிராஸ். நம்முடைய தேவனுடைய அன்புக்கு வடிவம் ஒன்று கொடுக்க வேண்டும் என்றால் அந்த வடிவம்தான் சிலுவை. நம்ம சிலுவையை என்னென்னமோ யோசித்து பார்க்குறோம், எதையோ தியானம் பண்ணுறோம். இழந்து போனதை பெற்றுக்கொண்டேன், ஆண்டவருடைய சமூகத்தை பெற்றுக்கொண்டேன், நான் மகிமை அடைந்தேன், என் சாபமெல்லாம் நீக்கப்பட்டது, சொல்லிட்டே போகலாம் எத்தனையோ காரியங்கள். ஆனால் சிலுவை என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சிலுவைக்கு ஒரு வடிவம் கொடுக்கப்பட்டது. சிலுவை என்ற வடிவம் கொடுக்கப்பட்டது எதற்காக? தேவனுடைய அன்பை நான் விளங்கிக் கொள்வதற்காக. கிராஸ் பிகேம் தி அல்டிமேட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ். தேவனுடைய அன்பை அடித்தளத்திலிருந்து ஆழமாக நான் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அது சிலுவை. ஆங்கிலத்தில் ஒரு பாட்டு இருக்குமா, நமக்கு நேரம் இல்லை, நீங்கள் டைம் இருக்கும்போது கூகுள் பண்ணி கேட்டு பாருங்கள். இந்த பாட்டை கேட்கும்போது இஃப் தேட் இஸ் நாட் லவ், தேட்ன்றது கிராஸ், அது அன்பு இல்லை என்றால் எது? சிலுவை. ரொம்ப அழகாக பாடியிருக்கிறாரு. அது அன்பு இல்லை என்றால் வானத்திலே நட்சத்திரங்களே இருக்க முடியாது. அது அன்பு இல்லை என்றால், சிலுவைதான் அன்பு இல்லை என்றால் இந்த சமுத்திரத்தில் நீர் இருக்கவே முடியாது. சுருங்க சொல்ல வேண்டும் என்றால், சிலுவை அன்பு இல்லை என்றால் ஒரு சிறு குருவி எழுந்து பறப்பது உண்மை இல்லை. அப்பனா என்ன அர்த்தம்? சிலுவை அன்பு என்பதை நீயும் நானும் விளங்கி கொள்ளவில்லை என்றால், சிலுவை நமக்கு ஒரு வடிவத்தில் அன்பை வெளிப்படுத்துகிறது. இது இல்லை என்றால் உலகம் சுழல்வது உண்மை அல்ல. அதுதான். அதனால்தான் சரித்திரத்தை சொல்லிட்டு சிலுவையின் அன்பை உங்களுக்கு சொல்கிறேன். சிலுவையின் அன்பை 3 கண்ணோட்டத்தில் பார்த்துட்டு, இந்த சிலுவையில் 6 மணி நேரத்தில் ஆண்டவர் 7 முறை பேசியிருக்கிறார். 6 மணி நேரத்தில் அவர் 7 முறை பேசியிருக்கிறார். பேசுறது ரொம்ப கடினமாக நம்ம என்ன நினைக்கிறோம்? சிலுவையிலிருந்து அவர் பேசுகிறாரு, புல்பிட்டில் இருந்து பேசிடுறோம், இன்டர்நெட் மூலமாக பேசுகிறோம். இதெல்லாம் நமக்கு எல்லா வசதிகளோடு நாம் பேசுகிறது. ஆனால் சிலுவையிலிருந்து, சிலுவையை ஒரு பலிபீடமாக, சிலுவையாய் ஒரு பலிபீடமான சிலுவையை தான் பேசுகிற ஒரு பீடமாக மாற்றி அந்த புல்பிட்டில் இருந்து ஆண்டவர் பேசுகிறார் பாருங்க. அது 7 முறை. அந்த 7 முறை அவர் பேசினதனுடைய இன்ட்ரடக்ஷனை தான், அறிமுகத்தை தான் நாம் இன்னைக்கு பார்த்துட்ருக்குறோம். இந்த 7 முறை அவர் பேசுவதற்கு அவருக்கு ஆதாரமாக இருந்த பீடம், அவர் நின்று கொண்டிருந்த சிலுவை எதுவாக இருந்ததுன்னா ஒரு அன்பின் வடிவமாக இருந்தது. இந்த அன்பின் வடிவத்தில் நின்று தான், சிலுவையில் நின்று தான் அவர் பேசிக்கொண்டிருந்தார். அவர் பேசினது என்ன தெரியுமாமா? ஜெபம். அவர் பேசினது முழுக்க ஜெபம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், முதலாவது பிதாவேன்னு கூப்பிடுறாரு, இறுதியில் பிதாவேன்னு கூப்பிடுறாரு. பிதாவே இவர்களுக்கு மன்னியும்னு சொல்கிறாரு. இறுதியில் பிதாவே நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன்ப்பா, முடிந்ததப்பா, என்னுடைய ஆவியை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இல்லையா? 7 முறையும் அவர் துவக்கமும் பிதா, முடிக்கிறதும் பிதா.
ஆனால் இடையில தன் பாடுகள் மத்தியிலே என் கடவுளே நம்ம பாவம் வந்து அவரை மறைக்கும் போது என் கடவுளே என் தேவனேன்னு கூப்பிடுறாரு. அராமிக் மொழியில தான் அதிகமாக பேசுகிறாரு. இடையிடையே அநேக எபிரேய மொழிகளையும் பயன்படுத்துகிறார். இது நமக்கு தெரியும் இல்லையா? அதனால சிலுவையிலே அவர் பேசுவதற்கு 7 முறை உமக்கு சிலுவையில் எப்படி ஆண்டவரே பேச முடிந்ததுன்னு ஆண்டவரை கேட்டப்போ அவர் சொன்ன பதிலை இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது சிலுவையில் 7 முறை அவர் பேசுனதுக்கு காரணமாக இருந்தது என்ன தெரியுமா? தெர் இஸ் நோ கிரேட்டர் லவ். இதை காட்டிலும் உயர்ந்த அன்பு எதுவுமே இல்லை. சிலுவையை காட்டிலும் உயர்ந்த அன்பு. 1 யோவான் 3வது அதிகாரம் 1வது வசனம் நம்ம பாராமல் படிச்சுக்கணுமா? இதை காட்டிலும் பெரிய அன்பு இல்லை. அது ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக இருக்குது. த லவ் தட் இஸ் லாவிஷ்ட் அப்பான் மீ. லாவிஷ்னா என்ன? அளவு இல்லை, அளவுக்கு நீ அளந்து பார்க்கவே முடியாது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் அன்பை உன்னால் அளந்து பார்க்க முடியுமா? அந்த சிலுவையின் அன்பை நீ யோசித்து பார்க்கும்போது மனுஷீகமான காரியத்தை விட்டுடு. ஆண்டவரை பார்த்து ஏன் ஆண்டவரை இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு மனுஷிகமாக கேட்குறத கேள்வியெல்லாம் ஒரு பக்கம் விட்டுட்டு, அதனால தானே அவர் சொல்கிறாரு, எருசலேமின் ஸ்திரீகள் கண்ணீர் வடிக்கும் போது நீங்கள் எனக்காக அழாதீங்கன்னு சொல்கிறாரு இல்லையா? இதுதான் அதன் அடிப்படை. அப்போனா நம்ம எதை தியானம் செய்ய வேண்டும்? ஆண்டவரே நீர் பட்ட கஷ்டங்களின் அடிப்படை என்ன? அதுதானே கடைசியில் எபிரேயர் 12:2 தனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த அந்த மகிழ்ச்சியின் பொருட்டு. என்ன மகிழ்ச்சி அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்தது? அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்தது என்னுடைய மகள், உங்கள் பேரை வச்சு பாருங்க, அந்த என்னுடைய மகள் சந்தோஷமாக நிறைவாக இந்த உலகத்தில் வாழ முடியும் என்பதற்கு he lavished his love. லாவிஷ்டுனா ஒரு நிபந்தனைக்குட்பட்ட அன்பு இல்லை. எப்போ ஆண்டவர் எனக்காக மரித்தார் இல்லையா? ரோமர் 5வது அதிகாரம் திரும்ப திரும்ப வாசித்து பாருங்க. ஒரு ஆண்டவர் மரிப்பதற்கு அவர்கிட்ட ஒரு காரணமே இல்லை. சிலுவையில் மரிக்கிறவர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கிறதுக்கு காரணமே இல்லை. அவருடைய சிலுவையின் மேலே ஒரு போர்டு போடுறாங்க இல்லையா? கிங் ஆஃப் த ஜூஸ்ன்னு போடுறாங்க இல்லையா? இஸ்ரவேலின் ராஜா. அப்போ அது போடும்போது 3 மொழிகளில் போடுறாங்க, நமக்கு தெரியும். இப்படி போடுறதுக்கு காரணம் என்னன்னா, சிலுவையில் ஒருத்தன் மரிக்கிறான்னா அவனுடைய குற்றம் என்ன என்பதை அவங்க தெளிவாக சொல்லணும். இப்போ இதை சொல்கிறதுக்கு இவர்கிட்ட ஒரு குற்றமுமே இல்லை. அதனால இஸ்ரவேலின் ராஜா, முதலாவது ஒரு குழந்தை பிறந்த போது இஸ்ரவேலின் ராஜா பிறந்திருக்கிறாருன்னு தானே வந்தாங்க அவரை பார்க்கறதுக்கு. இறுதியாக இருக்கும்போது இஸ்ரவேலின் ராஜான்னு போடுறாங்க. அப்போனா இவர்கிட்ட ஒரு குற்றமும் இல்லை. பிலாத்து எத்தனை முறை சொல்கிறார் வாசித்து பாருங்க. இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் நான் காணவில்லை. இவரிடத்தில் 3 முறை திரும்ப திரும்ப சொல்கிறார். உங்கள் ராஜா என்று சொல்லுகிறீர்களே இவரிடத்தில். ஏரோது கிட்ட போனப்போ என்னாலேயும் இவர்கிட்ட ஒரு குற்றத்தையும் நான் காண முடியவில்லை என்று அவமானப்படுத்தி அவரை என்ன செய்கிறாரு? வெளியே அனுப்பிடுறார். ஆனால் குற்றத்தை காண முடியவில்லை. அப்போனா ஒரு குற்றமும் இல்லாமல் மரிக்கிறார்னா ஒருவன் என்ன செய்யலாமா? தன் சிநேகிதனுக்காக கூட ஒருவன் மரிக்க முடியும். ஆனால் நானும் நீயும் பாவிகளாய் இருக்கும்போது, ரோமர் 5வது அதிகாரம் 7-8 வசனங்கள் எல்லாம் வாசித்து பாருங்க. நீயும் நானும் பாவியாய் இருக்கும்போது அவர் மரித்தார். அப்போனா அவருடைய அன்பு எப்படி? there is no greater love if that is not love. இது சிலுவை காட்சி அன்பு இல்லை என்றால் எதுவுமே இந்த உலகத்தில் அன்பு இல்லை. ஆனால் அவருடைய மரணம் ஒரு தியாக மரணம். அவருடைய மரணம் ஒரு சுயநலமற்ற மரணம், முதலாவது. 2வது, அவருடைய மரணம் எப்படிப்பட்டதுன்னா, அடிக்கடி நம்ம கேட்டிருக்கிறோம், இட் இஸ் அன்கண்டிஷனல் லவ். எந்த நிபந்தனை
உட்பட்ட அன்பு இல்லை. நீயும் நானும் பாவியாய் இருக்கும்போது அநேக வசனங்கள் இருக்குது உங்களுக்கு. இதை நான் கொடுக்குறேன், நீங்கள் குறித்து வைத்துட்டு இந்த வசனங்களை வாசித்து பாருங்க. நீயும் நானும் பாவியாய் இருக்கும்போது நிபந்தனை இல்லாத அன்பு, அன்கண்டிஷனல் லவ், தெர் இஸ் நோ கண்டிஷன். நீ ஏற்றுக்குவியா ஏற்றுக்க மாட்டியோ தெரியாது. ஆனாலும் எந்தவித கண்டிஷனும் இல்லாமல், எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் பலியானார் இல்லையா? ரோமர் 5:8, 1 யோவான் 4:8, எரேமியா 31:3, ரோமர் 8:38, 39, 1 கொரிந்தியர் 13, அவருடைய அன்பின் விளக்கம் 4-7 வரைக்கும், யோவான் 4:18. இதெல்லாம் வாசித்து பாருங்கம்மா. நிபந்தனைக்கு அப்பால்பட்ட அவருடைய அன்பு. அப்போ ஆண்டவருடைய அன்பு என்னன்னா, நிபந்தனைக்கு அப்பால்பட்டது, எல்லைக்கு மீறியது. அதை விட பெரிய அன்பு இந்த உலகத்தில் இல்லை. இந்த அன்பு எப்படி வெளிப்பட்டதுன்னா ஆக்ஷனில் வெளிப்பட்டது. நமக்கு தெரியும் இல்லையா, ஆக்ஷன் இல்லைன்னா அன்பு இல்லை. யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். இந்த அன்பு என்ன செய்தது? ஒரே குமாரனை நமக்காக கொடுத்தார். யாரு? தேவன். ஒரே குமாரன் தான், அவரை உனக்காகவும் எனக்காகவும் கொடுத்தார். இட் இஸ் அ லவ் வித் ஆக்ஷன், செயலில் காட்டப்பட்ட அன்பு. அப்போனா ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது? 1 யோவான் 3:18 ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய அன்பு செயலில் காணப்பட்டது. அன்பு ஒரு இமோஷனோட நிற்கிறது இல்லைம்மா, செயலில் காட்டப்பட்ட அன்பு. எப்படி செயலில் காட்டப்பட்டது ஆண்டவருடைய அன்பு? அந்த 6 மணி நேரத்தில் அவர் பட்ட, இரவு முழுவதும் அவர் பட்ட பாடுகளின் மத்தியில் உனக்காகவும் எனக்காகவும் பேசினார். பார்த்தீங்களா? அதுதான் செயல். இன்னைக்கு அந்த அன்பை நானும் நீயும் ஏற்றுக்கொள்கிறோன்னா, அவர் சொல்கிறாரு, இந்த 7 வார்த்தைகள் நான் 7 முறை 6 மணி நேரத்தில் நான் பேசினேன் இல்லையா, 9 மணியிலேருந்து 3 மணிக்குள்ள, அதில் 12 மணியிலேருந்து 3 மணிக்கும் இருளடைந்த இந்த நேரத்தில் உனக்காக நான் பேசின அந்த வார்த்தைகளின் அடித்தளம், அந்த புல்பிட் எனக்கு எதுனா சிலுவை. அந்த சிலுவை எதை காட்டுகிறதுனா, என்னுடைய அன்பு உயர்ந்த அன்பு. என்னுடைய அன்பு நிபந்தனைக்கு உட்பட்ட அன்பு இல்லை. என்னுடைய அன்பு செயலில் காட்டப்பட்ட அன்பு. நான் செயலில் அதை காட்டினால தான் 7 முறை என்னால் என்ன செய்ய முடிந்தது? பேச முடிந்தது. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, 7 முறை நான் பேசும்போதும் பிதாவிடத்துல தான் பேசுகிறேன். பிதாவே நேராக கூப்பிடுறாரு இல்லையா, பிதாவேன்னு கூப்பிடுறாரு. முதலாவது அவர் பேசும்போது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அது சொல்லி முடித்த உடனே அதன் விளக்கத்தெல்லாம் நம்ம வருகிற வாரத்தில் பார்க்கலாம். 2வது முறை, இன்று நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பார். யாரை பார்த்து சொல்கிறாரு? கள்ளனை பார்த்து சொல்கிறாரு. தன்னை தூஷித்து கள்ளன். ஆனால் அதுக்கப்புறம் அந்த கள்ளன் மாற்றப்படுகிறான். எங்கே? சிலுவையிலேயே இதெல்லாம் நடக்குது. நம்ம விவரமாக பார்ப்போம். அவரை பார்த்து பதில் சொல்கிறாரு, இன்னைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். அடுத்தது உறவின் அடிப்படையில் எழுகிற வார்த்தை. முதலாவது எழுந்தது மன்னிப்பின் அடிப்படையில், 2வது மீட்பின் அடிப்படையில், 3வது எழுகிறது உறவின் அடிப்படையில் எழுவது behold your son, behold your mother. இல்லையா? உறவின் அடிப்படையில் யோவானில் 19:26 பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது 4வது வரும்போது தனிமைப்படுத்தப்படுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்கள் யோவானில் வாஸ்து பார்த்தீங்கன்னா 16வது அதிகாரத்தில், எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிடுவீங்க, ஆனால் நான் தனித்திறேன், ஏனென்றால் என் பிதா என்னோடு கூட இருக்கிறார். அப்படி முழங்கினவர் இந்த சிலுவையின் மேலே
என் தேவனே பிதாவே என்று கூப்பிட்டவர் இங்கே எப்படி கூப்பிடுறாரு? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இவங்களுக்கெல்லாம் விளங்கலை, எல்லாம் கீழே இருக்கிறவங்களுக்கு எலோஹி எலோஹின்னு அவர் கூப்பிடும்போது விளங்கலை. அதனால் ஆண்டவர் 4வது முறையும் பேசுகிறார். அவர் அந்த பேசுவது தனிமைப்படுத்தப்பட்டது. இது இயேசு கிறிஸ்து தனிமைப்படுத்தப்பட்டாரா? அவர் வாழ்ந்த அந்த 3.5 வருடமும் அவர் முழங்கியது என்ன? என் பிதா செய்கிறத பார்ப்பேன், என் பிதா சொல்கிறத கேட்பேன், என் பிதாவின் சித்தம் என்னுடைய சித்தம், என் பிதா என்னுடைய போஜனமே என் பிதாவின் சித்தத்தை செய்வது, என்னுடைய உறவினர்கள் என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்கள். இப்படி முழங்கியவர் ஏன் தனிமைப்படுத்தப்பட்டார்? என் தேவனே என் தேவனேன்னு அவர் கூப்பிடுற அந்த காரியம் அவர் சொந்த அங்கலாய்ப்பு இல்லைம்மா, நம்முடைய பாவங்கள் அவர் மீது வைக்கப்பட்டதினால 5வது முறை எல்லா வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக நான் தாகமாய் இருக்கிறேன், ஐ தர்ஸ்ட் என்றார். 6வது சொன்னது எல்லாம் முடிந்தது. எவ்வளோ அழகாக இருக்குதுல்ல, முடிந்தது. ஒரு பெரிய ஒரு பணியை சேவையை செய்ய இந்த உலகத்திற்கு வந்தேன், பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தேன், எல்லாம் முடிந்தது. கடைசி அவர் சொன்னது, ஃபாதர் இன்டு யோர் ஹேண்ட்ஸ் ஐ கமெண்ட் மை ஸ்பிரிட். என்னுடைய ஆவியை உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். இதை நம்ம பழைய ஏற்பாட்டில் கூட சங்கீதங்கள் 31வது திருப்பாடல்கள் சங்கீதத்தில் 31:5 பார்க்குறோம். அப்போது 7 முறை அவருக்கு பேச முடிந்தது என்றால் அதற்கு காரணமாக இருந்தது அவருடைய அன்பு, அளவிடப்பட முடியாத அன்பு. அதனால்தான் பரிசுத்தவானாகிய பவுல் சொல்கிறாரு, இந்த அன்பை என்னால் என்ன சொல்ல, அறிவுனால விளங்க முடியல, என் அறிவுக்கு அப்பால்பட்ட அன்பு. அன்பு என்பது உணர்ச்சி இல்லைம்மா, அன்பு என்பது செயல். அந்த செயலை காட்டியவர் தான் இயேசு கிறிஸ்து. அந்த செயல்தான் சிலுவை. அந்த சிலுவையை பார்க்கும்போது என்னுடைய சுயத்தை மறக்கிறது கடினமான காரியமே இல்லை. ஏனென்றால் என்னுடைய சுயம்னா என்னுடைய விருப்பம், ஆண்டவருடைய விருப்பம் என்னுடைய விருப்பமாக இந்த சிலுவை என்ன செய்து மாற்றி விடுகிறது. சிலுவையின் தியானம் பண்ணி சிலுவையினுடைய அன்பை தியானிக்கும் போது சுயத்தை மறப்பது எளிதாக இருக்குதுமா. ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு விரும்புகிறீங்க, நான் எங்கே இருக்கணும்னு விரும்புகிறீங்க, நான் என்ன பேசணும்னு விரும்புகிறீங்க, ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு கற்றுத்தாங்க. அதுக்கெல்லாம் மேலே நான் என்ன நினைக்கணும்னு கூட நீங்கள் விரும்புகிறீங்க. நினைவை கட்டுப்படுத்த முடியுமா? முடியும். சிலுவை தியானம் நம்முடைய நினைவை கூட கட்டுப்படுத்த, தேவனுடைய சித்தத்துக்கு முழுவதுமாக அதை ஒப்பு கொடுக்க, தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு வருவது என்றால் தேவன் என்னை இந்த உலகத்தில் எந்த நோக்கத்துக்காக வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவது. அன்பின் பரம தகப்பனே, அப்பா பிதாவே, சிலுவையின் தியானம் ஆண்டவரே, உம்முடைய அன்பை குறித்து நாங்கள் தியானம் செய்ய 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 ஆண்டவரே, அப்பா எங்கள் சுயத்தை நாங்கள் வெறுக்க எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி. சுயம் என்றால் என்ன என்றே தெரியாமல் கலங்கி கொண்டிருக்கிற நாங்கள் சுயத்தை தியானம் செய்யாமல் சிலுவையை தியானம் செய்யும் போது ஆண்டவரே, உம்முடைய விருப்பம் எங்கள் இருதயத்தை நிரப்பும் போது, உம்முடைய அன்பு எங்கள் மனதை நிரப்பும் போது ஆண்டவரே, எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தை நாங்கள் காண முடிகிறது சுவாமி. இதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.